ஹலோ ஃபார்மர்ஸ், நீங்கள் வீடியோவில் எதை பற்றி போகிறோம்னா நாகசா கிராப் சயின்ஸ் பிராண்டை சேர்ந்த நசோடஸ் ப்ளஸ் அப்படிங்கிற ஒரு பயோஸ்டிமுலை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் இதில் வந்து என்ன டெக்னாலஜி பார்க்கும்போது இது வந்து ஹெர்பல் எக்ஸ்ட்ராக்டும் ஃபிஷ் எக்ஸ்ட்ராக்டையும் கொண்டது. அதாவது இயற்கை கிடைக்கக்கூடிய தாவரங்கள்லேருந்து பிரிச்செடுக்கப்பட்ட சாரம் அண்ட் மீன்கள்லேருந்து பிரிச்செடுக்கப்பட்ட சாரையும் மூலக்கூறை கொண்டு உருவாக்கப்பட்ட உயிர்விக்கு தான் இது. நெக்ஸ்ட் இதோட முக்கியமான செயல்பாடுன்னு பார்க்கும்போது இது வந்து பிரத்யேகமாக பயிரை வளர வைக்கிறதுக்காக மட்டுமானது கிடையாது. இது வந்து பயிரை பேன்கள், வால்பேன்கள் போன்றவற்றுக்கிட்ட இருந்து பாதுகாக்கிறதுக்காக தான். குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா இதை பயன்படுத்த மூலமா பயிர்களுக்கு வளர்ச்சி சம்மந்தமான பெனிஃபிட்ஸ்ன்னு பார்த்தா ஃபைட்டோடானிக் எஃபெக்ட் மட்டும்தான். அதாவது இயற்கையாக வளரக்கூடிய கொப்புகள், அதாவது பயிர்களில் நார்மலாக துளி வச்சு வளரக்கூடிய எல்லா கொப்புகளுமே இயல்பை காட்டிலும் கூடுதலாக இருக்கும் இந்த உயிர்விக்கு நம்ம பயன்படுத்தும் போது. அதாவது நார்மலாக வளரக்கூடிய கொப்புகளோட வேகத்தை காட்டிலும் இந்த பயோஸ்டிமுலன்ட் பயன்படுத்தக்கூடிய பயிர்களில் வரக்கூடிய கொப்புகளோட வேகம் வந்து கூடுதலாக இருக்கும். ஸோ அதுதான் இந்த ஃபைட்டோடைனமிக் எஃபெக்ட் அப்படிங்கிறது. ஸோ இது இல்லாமல் இதோட மெயின் பர்பஸ்ன்னு பார்க்கும்போது பயிர் சேதத்தை ஏற்படுத்தக்கூடிய பயிர்லேருந்து வரக்கூடிய மகசூல் மற்றும் அளவு இது எல்லாத்தையுமே குறைக்கக்கூடிய வால்பேன்கள், அதாவது த்ரிப்சின் குறிப்பிடக்கூடிய வால்பேன்கள் தாக்குதலுக்கும் அண்ட் மைட்ஸ், அதாவது மைட்ஸ்ன்னு பார்க்கும்போது செம்பேன்கள் குறிப்பிடக்கூடிய ரெட் மைட்ஸாக இருக்கட்டும், இல்லைனா ஒயிட் மைட்ஸாக இருக்கட்டும், இல்லைனா எல்லோ மைட்ஸாக இருக்கட்டும், இல்லைனா பிங்க் மைட்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி வெவ்வேறு பேன்களாக இருந்தாலுமே ஆரம்ப நிலை பரவலில் இருக்கும்போது நம்ம அதை கட்டுப்படுத்துறதுக்காக பயன்படுத்தலாம். அதாவது லைட் டு மாடரேட் இன்ஃபெஸ்டேஷன். இப்போது ஓரிரு செடிகளில் வால்பேன்களோ இல்லைனா செம்பேன்களோ ஏதாவது பேன்கள் ஏற்பட்டிருக்கும் பட்சத்தில் நம்ம பயன்படுத்தலாம். இல்லைனா பயிரோட வளர்ச்சி முழுவதும் அதாவது தடைப்படாத அளவுக்கு இருக்கும் பட்சத்தில் நம்ம வந்து பயன்படுத்தலாம். பெரும்பாலான பயிர்கள் செம்பேன் தாக்குதலும் வால்பேன் தாக்குதலும் தீவிரமாகிருச்சு அப்படின்னா வளர்ச்சி அப்படியே நின்றும், மகசூலுக்கான வழியே இருக்காது. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய பயிர்களுக்கு நம்ம வந்து பயன்படுத்த முடியாது. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய பயிர்கள் வந்து முழுவதுமாக இந்த மாதிரி வால்பேன்கள் செம்பேன்களால் பாதிக்கப்பட்டிருக்கும். ஸோ அதுக்கு வந்து பிரத்யேகமான பூச்சிக்கொல்லிகள் நம்ம எல்லாம் பெண்கொல்லிகள் தனியாக பயன்படுத்த வேண்டியிருக்கும். ஸோ இது வந்து இயர்லி ஸ்டேஜில் இப்போ தான் வால்பேன்களும் செம்பேன்களும் பரவ ஆரம்பிக்குது அப்படின்னாலோ, இல்லைனா பெருமளவு பயிரோட வளர்ச்சி தடைபடாத அளவுக்கு பயிர் இருக்குது அப்படின்னாலும் நம்ம வந்து பயன்படுத்தலாம். அதிகமான இலைகள் மஞ்சள் அடித்து பயிரோட ஆரோக்கியம் வந்து ரொம்பவே குன்றிருக்கக்கூடிய பயிர்களுக்கு நம்ம வந்து இதை பயன்படுத்த முடியுமா? பெருமளவுக்கு எந்த ஒரு ரிசல்ட்டும் கிடைக்காது. ஸோ அப்படி இருக்கக்கூடிய பயிர்களுக்கு வந்து கான்ட்ராக்டாக நேரடி தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு சில பேன்கள், வால்பேன்கள் தான் அழியுமே தவிர வேறு எந்த ஒரு வால்பேன்களோ பேன்களோ அழியாது. ஆனால் இதை வந்து ஏர்லி ஸ்டேஜில் பயன்படுத்தும் போது கான்ட்ராக்டாக தொடர்பு கொள்ளக்கூடிய வால்பேன்களோ இல்லைனா பேன்களோ அழியும். இதுவே அப்படி நேரடி தொடர்பு கொள்ளலைனாலும் இது வந்து பூச்சி விரட்டி ஆக்ட் ஆகும் அண்ட் ஆன்டிஃபிடென்ட்டாகவும் ஆக்ட் ஆகும். அதாவது நம்ம ஸ்ப்ரே பண்ண பிறகு வால்பேன்களுக்கும் செம்பேன்களுக்கும் இலைகள்லேருந்து சாதம் முடியாது. அண்ட் அதே நேரத்தில் இது வந்து இடமாற்றம் செய்ய வைக்கும், மைக்ரேட் ஆக வைக்கும். ஸோ மற்ற பயிர்களுக்கு இல்லை, வேறு எந்த ஒரு பயிர்களுக்கும் போக முடியாத அளவுக்கு இது வந்து பூச்சி விரட்டியாக செயல்படும். ஸோ இந்த மாதிரி ஆகும்போது வால்பேன்களோ பேன்களோ பயிரிலேருந்து கீழே விழுந்ததுக்கு பிறகு வேறு எந்த ஒரு பயிர்களையும் சார்ந்து முடியாமல் அழிஞ்சிரும். ஸோ இது வந்து இன்டைரக்டாக பாதிக்கக்கூடியது. அண்ட் நேரடி தொடர்பு மூலிமா கான்டாக்ட் கொள்ளக்கூடிய வால்பேன்களோ இல்லைனா பேன்களோ அது வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணி ஒரு சில மணி நேரத்துக்கு பிறகு அழிஞ்சிரும். ஸோ இது வந்து முக்கியமாக பூச்சி விரட்டியாக செயல்படக்கூடியது தான் இதில் இருக்கக்கூடிய முக்கியத்துவமான செயல்பாடு. ஸோ இது வந்து இயர்லி ஸ்டேஜில் பயன்படுத்தும் போது நமக்கு ரொம்பவே பெனிஃபிட்ஸாக இருக்கும். அண்ட் நம்ம வந்து ஃபஸ்ட்டே குறிப்பிட்டிருந்தோம் இதை பயன்படுத்த மூலிமா பயிர்களில் ஃபைட்டோடானிக் எஃபெக்ட் வந்து கூடுதலாக இருக்கும் அப்படின்னு. ஸோ அந்த ஃபைட்டோடானிக் எஃபெக்ட் மூலிமா சுற்றுச்சூழலில் ஏற்படக்கூடிய இந்த ஒரு அதிக வெப்பத்தினால் ஏற்படக்கூடிய அழுத்தத்தினாலேயோ இல்லைனா தண்ணீர் சரிவர கிடைக்காம இல்லைனா உரிய நேரத்தில் கிடைக்காமல் ஏற்படக்கூடிய வறட்சினால் ஏற்படக்கூடிய அழுத்தத்தினாலேயோ பயிரோட வளர்ச்சி வந்து தடைபடாமல் கூடுதலாக வளர்ந்துகிட்டே இருக்கும். அதை நம்ம தாமதமாக தண்ணி கொடுக்கும்போது பயிர் வந்து தற்காலிகமான அழுத்தத்துக்கு உட்படும். ஸோ அந்த ஸ்ட்ரெஸ் வந்து பயிர் வந்து வீரியமாக வளர்கிறதுனால அது தாண்டி பயிர் வந்து வளரும். நெக்ஸ்ட் இதோட டோசேஜ்னு பார்க்கும்போது 1 லிட்டர் தண்ணிக்கு 2 ml அப்படிங்கிற விதத்தில் பயன்படுத்தலாம். இதற்கு மேலே பயன்படுத்தணுங்கிற அவசியம் கிடையாது. அண்ட் இதோட ஸ்ப்ரேயிங் இன்டர்வல்னு பார்க்கும்போது ப்ரிவென்டிவ் மெஷர், அதாவது ஓரிரு இலைகளில் பேன்கள் ஏற்பட்டதுனாலோ இல்லைனா ஏற்படுறதுக்கு முன்னாடி நீங்கள் முன்னெச்சரிக்கையாக ஸ்ப்ரே பண்ணுறீங்க அப்படின்னாலோ 10 to 15 நாட்களுக்கு ஒரு முறை நீங்கள் ஸ்ப்ரே பண்ணலாம். இதுவே மாடரேட் இன்ஃபெஸ்டேஷன், அதாவது பேன்களோ இல்லைனா வால்பேன்களோ பயிர்களில் அங்கங்கே காணப்படும் பட்சத்தில் நீங்கள் வந்து ஒரு வாரத்துக்கு ஒரு முறை பயன்படுத்தலாம் அன்டில் இந்த பேன்கள் வால்பேன்கள்லாம் க்யூர் ஆகிற வரை. ஸோ எந்த ஒரு ப்ராடக்டாக இருந்தாலுமே மேக்ஸிமம் 3 ஸ்ப்ரேக்கு மேலே கொடுக்கும்போது ரெசிஸ்டன்ட் ஏற்படும். ஸோ அப்படி அழியலை அப்படின்னா நீங்கள் அதுக்கான பேன்கொல்லிகளையோ இல்லைனா பூச்சிக்கொல்லிகளையோ வாங்கி பயன்படுத்துகிறது நல்லது. அண்ட் இதோட கம்ஃபர்டபிலிட்டின்னு பார்க்கும்போது இந்த பயோஸ்டிமுலன்ட் வந்து நீங்கள் மற்ற எந்த ஒரு பூச்சிக்கொல்லி கூடயோ இல்லைனா பூஞ்சான கொல்லிகள் கூடயோ இல்லைனா நூறு சத்து மருந்துகள் கூடயோ இல்லைனா பிளான்கு த்ரில்டஸ் கூடயோ இல்லைனா உயிர்விகள் கூடயோ செய்து பயன்படுத்தலாம். இதனால் பயிர்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது. அண்ட் இதோட தோராயமான விலைன்னு பார்க்கும்போது 1/4 லிட்டர் வந்து 250 ரூபாயிலேருந்து 450 ரூபாய்க்குள்ளான விலையிலையும், 1/2 லிட்டர் வந்து 450 ரூபாயிலேருந்து 800 ரூபாய்க்குள்ளான விலையிலையும் அவைலபிளாக இருக்குது. ஸோ தேவைப்படுறவங்க வாங்கி பயன்படுத்திக்கலாம். அண்ட் இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வேறு எந்த ஒரு பயோஸ்டிமுலன்ட் பற்றி தெரிஞ்சு வந்துச்சுன்னா அந்த பயோஸ்டிமுலனோட பேரையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்மளோட அக்ரி சேனலில் நீங்கள் புதிதாக வீடியோ பார்க்கக்கூடிய விவசாயிகளாக இருக்கீங்க அப்படின்னா நம்மளோட சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.